ஹாய். என்னுடைய 10 வருஷம் ஐடி கேரியரில ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நான் கத்துக்கணும் அப்டின்னா, நெறைய வழியில கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா, இப்ப ChatGPT, ஏஐ வந்ததுலருந்து கத்துக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. அத நான் உங்களுக்கு இந்த வீடியோல 5 ஸ்டெப்ல நான் சொல்லப் போறேன். கடைசி ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ப்ராம்ப்ட். எந்த ஒரு ChatGPT இல்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் கூட நம்ம பேசணும் அப்டின்னாலும், நமக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, இங்க வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட்ட வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ, இங்க நான் யூஸ் பண்ற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுடி ஏஐ. ஓகேங்களா? ஸோ, இங்க நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்டின்னா, நான் வந்து எனக்கு வந்து ஒரு பிளான் குடு. நான் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் வந்து புது ஆளு. புதுசா நான் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு பிளான் குடு அப்டின்னு கேட்டிருக்கேன். இங்க நான் சூஸ் பண்ணியிருக்க ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் பைத்தான். ஸோ, பைத்தான நான் எப்படி பிகினர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு அதை ஈச் டாபிக் வைஸ் எனக்கு பிரேக் அவுட் பண்ணி எனக்கு குடு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ, ஒரு 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 சாட் ஜிபிடி இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ, பேசிக்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜோட சின்டாக்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு தெரியணும். டேட்டா டைப்ஸ் அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜுக்கு என்னென்னு தெரியணும். கண்டிஷன்ஸு, லூப்ஸு, எக்ஸெப்ஷன்ஸு, ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் வந்து மஸ்ட். எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜுக்கும் இது எல்லாமே இருக்கும். இது வந்து மஸ்ட் ஃபார் ஆல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் பைத்தானில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ, இதை வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன், லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராம்ப்டில் நான் கேட்டிருக்கேன். வித் எப்படி சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கேன்னா, எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்றத கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். சொல்லிட்டேன். ஸோ, இது என்ன பண்ணுதுன்னா, கிரியேட் ஏ காம்ப்ரஹென்சிவ் இதுன்னு சொல்லிட்டு அதுவாக சொல்ல ஆரம்பிச்சிருது. ஸோ, இங்கே பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுது, வீக் பை வீக் எனக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி ஒரு டாபிக்குக்கும் எனக்கு வந்து தருது. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா, இங்க என்ன பண்ணிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே எனக்கு வந்து வீக் 1 நான் என்ன பண்ணணும்? பேசிக் சின்டாக்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ நீ கவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சொல்லிடுச்சு. ஓகேங்களா? இங்க வந்து டே பை டே 1 என்ன பண்ணணும்? ஓகேங்களா? இது பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கப்புறம் டே 3 அண்ட் 4 நான் என்ன பண்ணணும்? ஓகேங்களா? நேமிங் கன்வென்ஷன் எப்படி இருக்கணும்? வேரியபிள் அசைன்மெண்ட் எப்படி இருக்கணும்? மல்டிபிள் இது. இப்ப இது ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம அடுத்து பார்க்கலாம். எப்படி நம்ம பண்றதுன்ட்டு. இப்ப இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கேயே சொல்லிடுச்சு. இது வந்து கமெண்ட் செஷன். இங்க இந்த இத சிங்கிள் லைன் கமெண்ட் சொல்லுவாங்க. இங்க வந்து இது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ப்ரோகிராம். எப்பயுமே ஒரு ப்ரோகிராமிங் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ, அதே மாரி ஒரு ஹலோ வேர்ல்ட பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கு. இங்க வந்து இது இன்டென்டேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கு. சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்றுமே கிடையாது. இதில் லாஜிக்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதோட எக்ஸ்பிளனேஷன் எங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கு. இதோடைய கமெண்ட் செஷனில் ஒரு லைனுக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள், பேசிக் எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து வேரியபிள் அசைன்மெண்ட். நம்ம கேட்டிருந்தால வேரியபிள் அசைன்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ, அதோட வேரியபிள் அசைன்மெண்ட் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இது மல்டிபிள் வேரியபிள். இது சிங்கிள் வேரியபிள் அசைன்மெண்ட். இது மல்டிபிள் வேரியபிள் அசைன்மெண்ட். அதுக்கப்புறம் டைப் கன்வர்ஷன். ஒரு டைப்பில் இருக்கிறத நான் இன்னொரு டைப்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ, இது என்ன பண்ணியிருக்குன்னா, எனக்கு வீக் பை வீக் பிரேக் அவுட் பண்ணி ஃபுல்லாக எனக்கு தந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக தந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஓகே. இப்போ இது குடுத்துருச்சு. குடுத்ததுக்கப்புறம், இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இது குடுத்துருச்சு. இது அப்படியே நம்ம படிக்கலான்னு பார்த்தா, இது நான் படிச்சுட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கணும்ல. சரி, நான் என்ன பண்ணிக்கிறேன், இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு லேப்டாப் இல்ல, ஒரு என்வைரன்மென்ட் இல்ல. நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது? ப்ரோகிராம எப்படி நான் வந்து ரன் பண்ணி பார்க்கறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து சிம்பிளா ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் கூகுளோடைய கோலாப். இது வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. நீங்க பைத்தான் லோக்கல்ல உங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதுக்குன்னு ஒரு விஷுவல் கோடு, விஎஸ் கோடு இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பைச்சாம் இதெல்லாம் அ அந்த எடிட்டர்ஸ். ஓகேங்களா? ஒரு ப்ரோகிராம் கோட எடிட் பண்றதுக்கான எடிட்டர்ஸ். பட் என்கிட்ட எதுவுமே கிடையாது.
நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளோடைய கோலாப் இருக்குது. இல்லை ஜஸ்ட் போயிட்டு இங்கே போயிட்டு கோலாப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஸோ இங்கே தேடினீங்கனாலே வெல்கம் டு கோலாப் வந்துடும். ஸோ இந்த கிளிக் பண்ணிங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து நியூ நோட் புக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு லைப்ரரிஸ். டிஃபால்ட்டாக என்னென்ன லைப்ரரிஸ் வேணுமோ எல்லாமே இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு வந்து லேப்டாப் இல்லையே, நான் வந்து எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து சரி நான் எப்படி கற்றுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து இங்கே கோடை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோடை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அங்கே நான் கோடை எடுத்தேன், இங்கே நான் டைப் பண்ணுறேன். சரி, இப்போ நான் வந்து இன்னொரு கோடு வந்து நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணணும் அப்படின்னா நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் போட்டு வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? ஸோ வெல்கம் டு பைத்தான். ஸோ இது நான் டைப் பண்ணது. ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டேன். சரி நான் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ணால் ஸோ எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த இது ரொட்டேஷனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சு எனக்கு வந்து அவுட்புட்டு எனக்கு வந்துடுச்சு. ஸோ ஒரு கோடாக நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது இதை சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். நாளைக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணணும், மறுபடியும் நான் திரும்ப நாளைக்கு எடுத்து படிக்கணும் அப்படின்னாலும் இது ரெஃபரன்ஸ்க்கு இங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. இது வந்து நோட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எனக்கு வந்து இன்னொரு இது எடுத்துக்கிறேன். இப்போ லெட்ஸே இப்போ இந்த வீக் 3ல் கண்ட்ரோல் ஃப்ளோ இந்த டாப்பிக்கில் எனக்கு வந்து புரியல. ஸோ இங்கே வந்து சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இஃப்பில் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போட்டு சொல்லியிருக்கு. பட் எனக்கு இது பத்தலை, இன்னும் எனக்கு சொல்லிக் கொடுன்னு நான் கேட்குறேன். அது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் மோர் டீட்டெயில்டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வீக் 3 கண்ட்ரோல் ஃப்ளோ. என்னது, நம்ம வந்து மறுபடியும் இதே சேட்டை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? அதே சேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கேட்கும்போது அது என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே டைப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கு. ஸோ இன்னும் நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்தோம்னா அந்த கான்செப்டை எப்படி இன்னும் நிறையா டெப்த்தாக நம்ம படிச்சுக்கிறது. பேசிக்லேயே வந்து நல்லா டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா ஒரு டாப்பிக்காக எடுத்து எனக்கு இன்னும் சொல்லு, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ChatGPT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக சொல்லித்தரோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சொன்னதை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். லெட்ஸே இப்போ இந்த வீக் 3 போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கம்மியான இது தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம அதை கேட்டதால் அது என்ன பண்ணியிருக்கு, நிறைய மச் மோர் டீட்டெயில்ஸோட இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வில் பிரேக் டவுன் அண்ட் கிவ் யூ மச் மோர் காம்ப்ரஹென்சிவ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் செயினாக இருந்தால் என்ன இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் அது கொடுத்துருக்கு. அதே வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஆர் நாட் இதை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலேயே வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு இஃப்குள்ளார இன்னொரு இஃப் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கும். அட்வான்ஸ் கான்செப்ட்ஸு கண்டிஷனல் லைக் டெரினரி ஆப்ரேட்டர்ஸ், ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ChatGPTயை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். எனக்கு ஒரு கான்செப்டை நான் எப்படி ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ 5th ஸ்டெப் என்னென்னா இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து நீ எனக்கு சொல்லு அப்படின்ட்டு நம்ம ChatGPTகிட்டே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்டே கேட்போம். இங்கே அதுதான் சொல்லியிருக்கேன், ப்ரொவைட் பைத்தான் ஸ்மால் ப்ராஜெக்ட் ஃபார் பிகினர்ஸ் வித் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆல் அபோவ் கான்செப்ட்ஸ். இப்போ நான் கற்றுக்கிட்ட எல்லா கான்செப்ட்ஸை வச்சு எனக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்டை எனக்கு லிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ அதுக்கிட்ட இருந்து என்ன பதில் வருது பாருங்கள். ஸோ ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி அதுவாக சொல்லுது, எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுவாக சொல்லுது. சொல்லிட்டு இருக்கு ஒன்று ஒன்றா.
ஆனால் இங்கே இன்னொன்று கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்காத மேலே சொல்லாத ஒரு 2, 3 விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து இன்னொன்று பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ இது இங்கே வந்து எல்லாத்தையும் இதே சொல்லிடுது. என்ன பண்ணணும், எப்படி இது பண்ணணும், கீ ஃபீச்சர்ஸ் என்ன, கிளாஸ் இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. கிளாஸை பற்றி இது சொல்லவே இல்லை மேலே, பட் கிளாஸை பற்றி இங்கே பேசியிருக்கு. ஸோ இது சொல்கிறத சம்டைம்ஸ் நம்ம முழுசாகவும் நம்ப முடியாது. இதை வந்து நம்ம எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் இது தெரியும் என்ன இதுன்னு சொல்லிட்டு. சரி, லெட்ஸ் சே நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடிங்கை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ என்னுடைய கோலாப் நோட் புக்கிட்ட நான் வந்துட்டேன். இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும், லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி என்ன பண்ணணும். ஆப்ஷன் 1னா டிஸ்பிளே அவைலபிள் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ், 2னா எனக்கு பாரோ ஏ புக், ரிட்டர்ன் ஏ புக், 3னா 4னா மை பாரோட வியூ, 5னா வந்து எக்ஸிட். சரி, இப்போ என்கிட்ட நான் 1 சொல்கிறேன். ஸோ இத்தனை புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. 3 புக்கு வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கு. சரி, என்டர் யுவர் சாய்ஸ். சரி, நான் இப்போ வந்து ஒரு புக்கை நான் வாங்க போகிறேன். ஸோ 2 சொல்கிறேன். 2 சொன்ன உடனே சரி, என்டர் யுவர் ஐடி. என்னோடய யூசர் ஐடி இந்த ப்ரோக்ராம்குள்ளார வந்து கோட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன கோட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் என்னுடைய ஐடி, இது என்னோடய நேம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், 3ன்னு சொல்லிக்கிறேன். ஸோ 3 வந்து என்னோடய ஐடி அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுது, 3. ஸோ என்ன புக்கு வேணும். ஸோ இப்போ சொல்கிறேன் நாட் 001. ஸோ ஓகே. ஸோ புக்கை வந்து இப்போ நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லி பாரோட் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு மினி ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.